மனுஷனை படாத பாடுபடுத்தி ஊழியத்துக்கு அழைக்கிறவர் தான் தேவன். இன்னைக்கு ஊழியம் என்பது அவ்வளவு ஈஸியா போயிடுச்சு. அது ஊழியமே இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டதான் நீங்க தேவனை செய்ய முடியும். இது அவர்களுக்கான ஊழியம் இல்லை. தேவன் உங்களையும் இப்படிப்பட்ட பாதையில தான் நடத்துவார். எப்படி? இவ்வளவு கஷ்டமான வழிகளை தாண்டி வருகிற போதுதான் தேவன் உங்களை வழி நடத்துறாருன்னு அர்த்தம். நீங்க செய்யற ஊழியம் ஈஸியா இருந்துச்சுன்னா, நம்ம நினைக்கிற 4 பிள்ளைங்களை உட்கார வச்சு சண்டே கிளாஸ் எடுத்துட்டா ஊழியம், அதெல்லாம் ஊழியம்னா இவங்க செஞ்சதெல்லாம் என்னது இல்லையா? அப்ப நீங்கள் இறங்கி புறப்பட்டு 10 பேர் கெட்டவாதான் இருப்பான், 10 பேர் திட்டுவான். யாசுவா நாமத்தை சொல்லும் போது வாங்க பிரதர் சூப்பர் பிரதர் சொல்லுவான். அப்படி இல்லை இல்லையா? 4 பேர் திட்டுவான். அதை கேட்க தெரியணும், அதற்கான பொறுமை இருக்கணும், அதுக்காக இறங்கி புறப்படணும், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். ஊழியம் செய்வது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, என் மீது விழுந்த கடமை என்பதற்காக இல்லையா? எசேக்கியேல் அனுப்பும் போதே சொன்னா, கலக விட்டார் கேட்டாலும் சரி கேட்காமல் போனாலும் சரி நீ கலகக்காரன் ஆகாமல் இருக்க இத பிரசங்கி. அவ்வளவுதான். உங்க வேலை கொண்டு போய் ஒரு 30,000 ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அதை தேவன் பார்த்துப்பார். அவருக்கு எவ்வளவு தேவைங்கிறதே கணக்கில் உண்டு, அது உலகத்தில் உண்டு இல்லையா? அந்த ஊழியத்தில் நீங்க நிறைவேற்ற வேண்டாம். உங்க வேலை என்னன்னா 10 பேர்ட்ட போய் தேவனுடைய நாமத்தை பிரசங்கிப்பது, அதற்காக நீங்கள் அடிக்கப்படுவது, அதற்காக நீங்கள் துன்புறுத்தப்படுவதுதான். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய தீர்மானத்தை அறிந்து தேவன் மீது அன்பு வைத்தால் தேவன் சகலத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கார்.